எல்லாருக்கும் வணக்கம். ஷெஃப் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அக்வா கிரீன்ல 2017ல சில இதெல்லாம் பிளான் பண்ணிருப்பீங்க. இப்படி பண்ணணும் இந்த இயர்ல, இந்த மாதிரி வந்து கெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படிலாம் பிளான் பண்ணிருப்பீங்க. எஸ் சார். அது என்னென்ன பிட்டுன்னு சொல்றீங்களா? ஏன்னா இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் நீங்க எடுத்திருக்கீங்கன்றது மக்கள் புரிஞ்சுப்பாங்கல்ல. கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்வா கிரீன் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூலில் வந்து நிறைய குழந்தைகள் வரும் சம்மரில் 2017 இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சம்மர்ஸ் பண்ண மாதிரி டார்கெட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். டிட் பைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கிரன்ச் மாதிரி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து நம்ம சாண்ட்விச்சஸ், பர்கர், ஸோ பீஸாஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ வந்து சண்டே ஸ்பெஷல் பிரியாணி போட்டுருக்கோம். ஸோ இன்னும் நமக்கு வந்து ஆர்டர் வந்து நிறைய வந்தது அப்படின்னா ஸோ நம்ம வந்து வீக் டேஸில் கூட நம்ம அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வீக் டேஸும் இந்த சம்மரில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சார். இப்போ இந்த 2017 இந்த சம்மர் வந்து குழந்தைங்க நிறைய பேர் வந்து ஸ்விம்மிங்லாம் கற்றுப்பாங்க அப்படின்னு. ஆமாம் சார். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் அந்த டிட்பிட்லாம் கொடுக்குற பிளான் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ என்ன பட்ஜெட் அது அந்த கேம்ப்? ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 92 அதோட கம்மியாக தான் இருக்கும் சார். ஸோ 90 rupees எடுத்தாலும் 45 to 50 இந்த மாதிரி தான் நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்நாக்ஸ் ரேட் அது இருக்கும். சம்மர் கேம்ப்னு இருக்கும்ல, ஸ்விம்மிங்க்கு வந்து இந்த கேம்ப் இந்த ப்ரைஸ் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்கும்ல. ஒரு 5000 rupees 2000 rupees இத்தனை டேஸ் கிளாஸ் ரூம் வித் ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி நீங்கள் காம்போ மாதிரி கேட்குறீங்க இல்லைங்களா? ஸோ அதுவும் நாங்கள் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் நம்ம ஃபுட் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் வித் இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். ஸ்விம்மிங் பூல் ஸோ 1 hour வரைங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ அது இல்லாமல் வந்து இவங்க ஒரு 15 days நம்ம வந்து இது பண்ணிடுவோம், ட்ரைன் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரைனிங் நீந்தி ஓடிடுவாங்க அவங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு 3000 to அந்த 500 அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு. சூப்பர். ஏன்னா நியர்பைல நிறைய குழந்தைங்களுக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். நம்ம அக்வா கிரீன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்வா கிரீன்லேயே அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஸோ சூப்பரே, நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பு. எங்க மக்களும் நல்ல விஷயம் கேட்டுட்டு இருக்காங்க. புதுசா குக் பண்ணிட்டு இருக்காங்களே நம்ம ஷெஃப் நீ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நேரம் இங்கே வந்தாச்சு. இப்போ அவரே சொல்லுவார், கேட்டுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராம்நாடு மீன் குழம்பு நம்ம பார்க்க போகிறோம். ராம்நாடு மீன் குழம்பா? முறுக்குன்னு இருக்கு குழம்பு. நல்லா ஸ்பைசியாக காரசாரமாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர். ராம்நாடு கார குழம்புனா சும்மாவா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆமாங்க, அது சும்மாலாம் கிடையாது, செம்மையா இருக்கும். அது எப்படி செய்ய போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அது தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுவாரு, கேளுங்க. மிளகு, தேங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, புளி, பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம், தனியாத்தூள், கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மீன் மசாலா, வெந்தயம், கருவேப்பிலை, கடுகு. ஸோ தேவையான பொருளை பார்த்தாச்சு. அடுத்த செய்முறை தான் பார்க்க போகிறோம். ஷெஃப், இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இவ்வளோ போட்டால் சமைப்பாங்க அந்த ஊரில்? கண்டிப்பாக சார். நம்ம ராம்நாடுங்கும் போது நம்ம வந்து அதோடைய ஸ்பைசஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சார். பொதுவாக மீன் குழம்புனாலே இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும்ல? ஆமாம் சார். மீன் குழம்பு ஷார்ட்டாகவும் ரெடி பண்ணலாம். நம்ம வந்து ராம்நாடு ஸ்டைலுங்கும் போது அதில் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் பெருதாக தான் இருக்கும். ஆமாம் ரைட். ஏன்னா வீட்டில் வந்து கார குழம்பு மீன் குழம்புலாம் செய்யும்போதில் ஒரு குழம்பு சேர்த்து இவ்வளோ நேரமா அப்படிலாம் நம்ம நிறைய பேர் அதட்டுவோம். அம்மாவையோ இல்லைன்னா அக்காவையோ இல்லைன்னா ஒய்ஃபு யாரோ வந்து நம்ம திட்டுவோம். ஆனால் இப்போ தான் தெரியுது நமக்கு வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ட்லாம் அவங்க கட் பண்ணி ரெடி பண்ணி அரைச்சி இல்லை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். சமைக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமைக்கிறாங்க. சாப்பிடும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனாவசியமாக சில வார்த்தைகள் பேசுறதுனால அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போய்டும் சமைக்கிறது. ஸோ அவங்க எப்படி சமைச்சாலும் அதுக்கு ஆறுதலாக பதில் சொல்லிட்டு அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி சமைங்களேன், நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கணும் அவங்கள ஊக்குவிச்சாதான் அவங்க இன்னும் நல்லா சமைப்பாங்க. வீட்டில் இருக்கவங்கள சொன்னேன். நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கவங்ககிட்ட நல்லா பேசியிருக்கோம், வெளில இருக்கவங்ககிட்ட தான் நல்லா பேசுகிறோம், வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஒருனே தானே இருக்கிறோம். அப்படிலாம் இருக்காதிங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மீன் கூட அதாவது நம்ம எந்த மசாலா எதுவும் அரைக்க தேவையில்ல. அதாவது தேங்காய் வச்சுருக்கோம், தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ தக்காளி வந்து நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மீன் மசாலான்னு சொன்னால் பார்த்தீங்களா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராம்நாடு மசாலாவில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தனியா, அதுக்கு வந்து பூண்டு, பட்டை. ஸோ இதை வந்து தனியா அதிகமாக பட்டை தென் வரமிளகா சரிங்களா? ஸோ இந்த ஐட்டத்தை எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தனியா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதாவது 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ அதை விட வந்து 2 வரமிளகா. ஸோ அது கூட வந்து பட்டை சும்மா ஒரு பட்டையில் வந்து கொஞ்சமாக ஓரளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ராம்நாடு மசாலா. அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபிஷ் மசாலான்னு சொன்னீங்க. அந்த ஃபிஷ் மசாலான்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுதானே இது. நான் கூட என்ன நினச்சேன், அதான் நம்ம கடையில் இந்த சிக்கன் கடையில் போனால் சிக்கன் மசாலா அப்படின்னு ஒரு பேக்கெட் பண்ணலாம். அந்த மாதிரி மீன் மார்க்கெட்டுக்கு போனால் அது விற்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லை சார், இது வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய மசாலா தான். வீட்டில் ரெடி பண்ணி சொன்னீங்களா? இல்லை சார், நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணலாம் சார். இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம் சார். ஓகே, குட்.
ஸோ அடுத்து வேற வந்து எல்லாமே ஓகே. மீன் என்ன மாதிரியான மீன் ஸோ வாங்கணும்? மீன் வந்து நம்ம எந்த மாதிரி எந்த மீன் வேணாலும் ஆட் வாங்கலாம். பண்ணிக்கலாம் சார். முள்ளே இல்லாத மீன், வஞ்சர மீன் மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஆமாம் சார். வஞ்சர மீன் கூட நடுவில் முள் இருக்கும்ல. சார் அங்கேருந்து யாராவது பேசுவாங்க. ரெடி. இப்போ வந்து கடை ஹீட் ஆகிட்டு இருக்கு. ரைட் ஆகிடுச்சு. இது கூட வந்து எண்ணெய் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சிறிதளவு, அது கூட சீரகம், அது கூட வெந்தயம், இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணோம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகுதா? எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போடுறோமா? கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் எப்படி இருக்கும்னா கடுகு எண்ணெயோட டேஸ்ட் தான் இருக்கும் இல்லையா? அதான ஃபேக்ட். அதுக்கு நம்ம டைரக்டாவே கடுகு எண்ணெயை ஊற்றலாமே. அது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்ட் மாறிடும். கடுகெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா, கடுகு வந்து இதில் ராவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதனுடைய தாளிப்புடைய ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்குது. பட் ஆனால் அதே வந்து நம்ம எண்ணெய் யூஸ் பண்ண அப்படின்னா நம்ம டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே வந்து அதுதான் அதனுடைய ஃப்ளேவர் தான் வரும். சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது கூட நம்மளுக்கு கடுகு ஃப்ளேவர் தான் இருக்கும். ஆமாம் சார். ஸோ அதுக்கோசரம் நம்ம வந்து இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து நம்ம கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அது வந்து குக்கிங் சவுத் இந்தியன் போது நம்ம வந்து அது பண்ணாது டவுட். அடுத்து வந்து பிளாக் பெப்பர் அரைச்சி வச்சிருக்கிறத வந்து போட்டுக்கிறோம். அது கூட பூண்டு உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு, அது கூட சின்ன வெங்காயம், சரி நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும். எண்ணெய் நம்ம இருக்கும்போதே நம்ம அந்த இது போட்டோமே மிளகுத்தூள். ஆமாம் சார். அது ஏன் அந்த ரீசன்? இது வந்து உங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பெப்பர் போடுவோம். ஆமாம் சார். நீங்கள் வந்து இந்த இது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியும். இல்லை உங்களுக்கு லாஸ்ட்டாக கிரேவி வரும்போது அதனுடைய பெப்பர் ஃபஸ்ட்டில் போட்ட முடியாது. அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த கலர் அதனுடைய பெப்பர்னுடைய ஃப்ளேவர் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் சார். தெரியும். தெரியும். ஆமாம் சார். ஃபஸ்ட்டில் உங்களுக்கே தெரியாது சொல்கிறது இல்லை. இப்போ வந்து ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெப்பர் ஃப்ளேவர் வருது பாருங்கள். ஆமாம். ஸோ அதுக்கோசம் தான் ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம ஆயிலில் வந்து அந்த பவுடர் போட்டு அந்த ஜீரா பெப்பர் கூட சேர்ந்ததுன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் சார். ஸோ இது கூட வந்து நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதனால் நம்ம கொதிக்க விட்டுட்டு, ஆனால் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? இல்லை சார், இதில் நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் சார். பட் டேஸ்ட் மாறுமே. இல்லை நம்ம பெரிய வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து ஆனியன் சாட்டே பண்ணுறதுனால நமக்கு வந்து நம்ம கிரேவி சிக்கன்ஸ்க்கோசரம் நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே வந்து பெரிய வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது ராம்நாட்டில். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா கிரேவி வரும். ஸோ இது கூட வந்து கருவேப்பிலை, அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஸோ இப்போ இந்த மசாலாலாம் போட்டுட்டு கொதிக்க விட்றோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், இந்த மசாலையாக நம்ம ஆட் பண்ணி கொதிக்க விட்றோம். நல்லா அந்த தக்காளி கூட நம்ம வந்து சேர்ந்து நல்லா கொதிக்க விட்றோம். பட் தக்காளி அரைச்சி போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் நம்ம கொஞ்சம் கிரேவிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ட்ரையாக வரும் சார். சில இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வரும் டொமேட்டோலேயே வந்து நம்ம கிரேவி வந்து நல்லா ஊற்றாமலே நம்மளுக்கு அந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம டொமேட்டோ பேஸ்ட் போடணும், அது மாதிரி தொக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பேஸ்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அது இல்லாமல் வந்து இது நல்லாயிருக்கும். அதாவது சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசம் தொக்கு ஒரு ஸ்பூன் தொக்கு எடுத்தாலே போதும். ரெண்டு கட்டி அந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். 2 கட்டி சாதத்துக்கு வந்து நம்ம பேசி சாப்பிடலாம். ஆமாம், உருது போல இருக்கேன். ஸோ இது தண்ணியாக நம்ம ஆட் பண்ணோன்னா அது நம்ம குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும். ஆமாம் சார். இது கூட வந்து நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். வெள்ளை புளியா கருப்பு புளியா? நம்ம யூஸ் பண்ணுறது கருப்புளி யூஸ் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இதோட கருப்பு புளி இன்னும் நல்லா ஓல்டு புளின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புளி யூஸ் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு, ராமநாடு மீன் குழம்பு புளிப்பாக இருக்குமே. ஆமாம் சார். இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் கொதிக்க விடுறதுக்கு. ஓகே, கொஞ்சம் தான் இல்லையா? ஆமாம் சார். இது நல்லா கொதிக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அது நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸாக தெரியறதுக்கோசரம் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் நம்ம விட்டால் பண்ணால் போதும்.
சரி, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபைனலில் தான் நம்ம மீன் போட போகிறோமா? ஆமாம் சார். சரி, இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து கறி சிக்கன் போட்டால் அது வந்து நல்லா இருக்காது சார். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மசாலா, நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம சிக்கன் போட்டோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்காது, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இல்லை, ஒரு டவுட்டு தான். ஏன்னா வீட்டில் நம்ம செய்யும்போது பார்ப்போம் இல்லையா, எல்லாம் ஃபினிஷ் பண்ணுவாங்க, கடைசியில் தான் சிக்கனையோ இல்லைனா ஃபிஷ்ஷோ போடுவாங்க. அப்போ யோசிப்பேன், இந்த மாதிரி மீன் குழம்பு கடைசியில் மீன் போடுறதுக்கு பதிலாக டக்குன்னு சிக்கன் எடுத்து போட்டால் அது எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு அப்படின்ட்டு இது வரைக்கும் யோசிச்சிடுறேன். செஞ்சது கிடையாது. ஒரு நாள் அந்த மாதிரி வீட்டில் ஒரு 100 கிராம் சிக்கன் வாங்கி வச்சுட்டு டக்குன்னு அவங்க சமைக்கும்போது போட்டு ஓடி வந்தாங்க. எப்படி இருக்குது அந்த டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியதானே. இப்போ கொதிச்சிருச்சு, நம்ம புளி தேங்காய் ஊற்றுறதுனால கொதிச்சிட்ருக்கு. ஸோ இது கூட வந்து நம்ம மீன் போட போகிறோம். மீன் எந்த மீன் வேணாலும் நம்ம ஆட் பண்ணி. ஸோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச க்ளீன் பண்ணி போடணும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்க நம்ம சுத்தமான மீன் நம்ம வந்து இதில் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து மீன் குக் ஆகிட்டுருக்கு. இது கூட வந்து நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய். ஸோ இது வந்து பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா, ஸோ அதனோட இருக்கிற கிரீன் சுண்டி ஸ்பைசஸ் நமக்கு சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த பச்சை ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ அது கூட வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நல்லா பாயில் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபிஷ் நல்லா ஓரளவுக்கு குக் ஆகி நம்ம பாருங்கள் கிரேவி கண்டென்ட்ஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ இதை விட ரொம்ப திக்காக இருந்தாலும் நமக்கு வந்து அதனுடைய ஃப்ளேவர் நல்லா இருக்காது. நம்ம ரைஸ் கூட பெசன்ட் சாப்பிடும்போது நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, மிளகு ஜீரகம் போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து அந்த உலகு தண்ணியோட சாப்பிடும்போது நமக்கு அதனுடைய டேஸ்ட் அதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தெரியும் சார். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட வந்து தனியா சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி. இப்போ வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆமாங்க சார். அதான் நம்ம ஆடே பண்ணுறோம். ஆமாங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சு அதனுடைய ரோகன்லாம் நல்லா வருது பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்த க்ரீன் சில்லினுடைய ஃப்ளேவர்ஸ் வந்து இப்போ நல்லா இறங்கி ஓரளவுக்கு நல்லா இறங்கியிருக்கும் பாருங்கள். அந்த க்ரீனுடைய ஃப்ளேவர்ஸ் அதை நம்ம ஃபஸ்ட்லேயே க்ரீன் சில்லி போடக்கூடாது இதில். ஸோ ஃபஸ்ட்லேயே க்ரீன் சில்லி போட்டோம் அப்படின்னா வந்து அதனுடைய ஃப்ளேவர் அஸ்லேயே ஆயிலே போயிடும். ஸோ லாஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் அந்த கிரேவி கண்டென்ட்ஸில் நமக்கு வந்து அதனுடைய பச்சை டேஸ்ட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மீன் மசாலா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஆமாம். இப்போ மீன் மசாலா அதாவது கொஞ்சமாக இப்போ மீன் இறக்க போகிற பக்கத்தில் லைட்டாக மேலே. அப்போ அது பச்சையாக தெரியாதா நமக்கு அந்த ஸ்மெல்லு? இல்லை சார், நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நம்ம அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மாதிரி நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ராம்நாடு மீன் குழம்பு ரெடியா? அவ்வளோதான். இன்னும் ஏதோ திருப்பி மறுபடியும் ஏதோ போடுவீங்க போல நினச்சி வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் இது அந்த கடைசியில் நம்ம ஆட் பண்ணுறது தான். ஆமாம் சார். சூப்பருங்க, பிரமாதமாக ரெடி பண்ணீங்க நீங்கள். நானே வந்து இன்னைக்கு என்னதான் நீங்கள் சமைக்கிறீங்கன்னு ஒன்று ஒன்றா பார்த்துருந்தேன். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் சமைச்சது மக்கள் எப்படியும் சமைச்சிருவாங்கன்னு தெரியும். இவ்வளோ இன்க்ரீடியன்ட் இருக்கு, நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். சூப்பர், நல்லா தான் சமைச்சிருக்கீங்க. நானும் இன்னைக்கு வீட்டில் போய் முடிஞ்சா நானும் இதை போய் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சார், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். ஸோ இப்போ இதை நம்ம அழகாக டிஸ்பிளேல வச்சு மக்களுக்கு காட்டலாம். ஓகே ஓகே. ஸோ செமையா ராம்நாடு மீன் குழம்பு நம்ம ஷெஃப் ரெடி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும். மீன் குழம்பு அப்படின்னாலே இப்போலாம் யாரு வேணான்னு சொல்கிறாங்க? இப்போ இல்லை, எப்பவுமே யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து மீன் பிரியராக இருப்பாங்க. மீன் குழம்பு வச்சா 4 நாள் அதை ஹீட் பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்ற அளவுக்குலாம் தீவிரமான ஆளுங்களாக இருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு ஊர் எப்பவுமே நம்ம ஊரோட ஸ்பெஷலே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு என் ஊரை பற்றி நான் தான் பெருமையாக சொல்கிறதுக்கு ஓகே. டெய்லி நம்ம ஊர் மீன் குழம்பு சாப்பிட்றது, இந்த மாதிரி வெரைட்டியாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஷெஃப், இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இதோட இந்த ராம்நாடு மீன் குழம்போட ப்ளஸ் இன்னும் என்ன ஆட் பண்ணால் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம லாஸ்ட்டாக அந்த கரம் மசாலா நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா, மீன் மசாலா, ஃபிஷ் மசாலா. ஸோ அது கூட வந்து நம்ம பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணாலும் நமக்கு ஃப்ளேவராக இருக்கும். ஃபஸ்ட்லேயே நம்ம பெப்பர் போடுறோம், எண்ணெயிலே பெப்பரை போட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம போட்டாலும் வந்து இதில் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா இதாகவும் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ இது கூட வந்து என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ
ஸோ நம்ம தேங்காய் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணாமல் கூட நம்ம இது பண்ணலாம். ஓகே. ஸோ நமக்கு வந்து தேங்காய் பிடிக்கல, அதாவது தேங்காய் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் தேங்காய்லாம் நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மாதிரி ஸ்வீட் கண்டென்ட் மாதிரி வேணும், எனக்கு காரச்சாரமாக வேணும் அப்படின்னு தேங்காய் ஆட் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் அந்த டொமேட்டோ பேஸ்ட்லேயே வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றினோம்னா ரெடி பண்ணலாம். அப்படியே போயிடலாம். அந்த ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுவோம் தேங்காய், அது சேர்க்காம நம்ம சாப்பிடலாம். சூப்பர், செம்மையாக ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்லியிருக்கீங்க அல்டிமேட்டாக. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கேயும் சமையல் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட் போயிட்டு இருக்கு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து செஃப் சாய்ஸு ஷெஃபே வந்து பார்த்தீங்கன்னா சமைப்பார். இன்னொன்று வந்து சமையல்.com அப்படின்ற செக்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் எப்படிங்க நாங்கள் வந்து சமைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டாக அந்த செக்மெண்ட்டில் தான் வந்து சமைக்கலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சமையல் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து சமைக்கலாம். நான் வெளியூரில் இருக்கேனே நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கவலையே வேணாம், அவங்களுக்காக மட்டும்தான் சமையல்.com அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப், அதாவது நிகழ்ச்சி முடியல ஒரு நம்பர் வரும் இல்லை, அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதிடணும், கதையாக எழுதிடணும். இது இன்க்ரீடியன்ட் எவ்வளோ, இந்த இன்க்ரீடியன்ட் எவ்வளோ, அப்புறம் செய்முறையை வந்து எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிங்கன்னா இன்னைக்கோ நாளைக்கோ நாளானிக்கோ எப்போ சமையல்.comலையும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஷெஃப் வந்து ரொம்பவே பிரமாதமாக மீன் குழம்பு செஞ்சு கொடுத்துருக்காரு. ராம்நாடு ஸ்பெஷல் மீன் குழம்பா. ஸோ எங்கள் மக்களுக்காக பிரமாதமாக சமைச்ச உங்களுக்கு மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ராம்நாடு மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவார், கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம், இது மூணையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு, அதை நம்ம உரிச்சு வச்சிருக்கிற முழு பூண்டு, முழு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு, அதாவது நல்லா பூண்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிற, அதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்ற போகிறோம். அது நல்லா ஓரளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அது புளி ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலாஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தனியாத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு இந்த மசாலா போட்டு நம்ம ஓரளவுக்கு நல்லா பாயில் பண்ண போகிறோம். இந்த கிரேவி நல்லா பாயில் ஆகி நல்லா திக்னஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேங்காயோடைய பேஸ்ட் நம்ம வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் எடுத்து நம்ம அதில் போட்டுட்டு அதை நல்லா பாயில் பண்ண போகிறோம். ஸோ மீன் பாயில் ஆகிட்டே இருக்கும்போது வந்து நம்ம மீன் கீழே வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம அதில் மேலே போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி சைடில் பாயில் ஆகிட்டே இருக்கும்போது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் மசாலா போட்டு பாயில் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ராம்நாடு மீன் குழம்பு ரெடி.